பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமைகள், அவங்களோட அனுபவம் அப்படின்னு ரொம்ப அழகிய பயணத்தை பேசும் தலைமை மேற்கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான துறை அப்படின்னே சொல்லலாம். ஒரு சுவாரஸ்யமான மனிதரைத்தான் பேசும் தலைமை சந்திக்க இருக்கிறது. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் எல்லாருமே என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, ஒரு கம்ஃபர்டான ஜோன், ஒரு சௌகரியமான ஒரு சூழல் அமைகிறப்ப இது போதும் அப்படின்ற அளவுகளில் நம்முடைய ஆசைகளை சுருக்கி கொள்கிறோம். ஆனால் இவர் ஒரு வாழ்க்கையே போராட்ட களமாக மாற்றியவர். உழைப்பு அப்படின்ற ஒரு துடுப்பை வைத்து கொண்டு உயர உயர சென்றவர். அவரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான துறையில் ஒரு தனியாராக இருந்து ஆளுமை பதிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப போராட்டம் இருக்கிறப்ப தான் அது சாத்தியப்படுத்த முடியும். அந்த நபரை தான் நம்ம இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றிய ஒரு அழகிய தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. நம்ம பார்த்த பிறகு பயணிக்கலாம். கூரியர் உலகில் கொடிகட்டி பறக்கும் ப்ரொஃபஷனல் கூரியரின் நிறுவனர் திரு அகமது மீரான், திருநெல்வேலிக்காரர். படித்தது பிகாம் என்றாலும் எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் கூரியர் நிறுவனத்தை தொடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னணியில் இருப்பது அவரது அசாத்தியமான உழைப்பும் தன்னம்பிக்கையும். மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை கிடைத்த போதும் ஒரு கூட்டுக்குள் அடைபட்டு கிடக்க விரும்பாமல் வேலையை உதறி தள்ளிவிட்டு வாழ்க்கையையே போராட்டமாக மாற்றி அதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார் இந்த தூதஞ்சலின் தூதுவர். பெரும் கட்டமைப்போடு இருக்கக்கூடிய பொதுத்துறையின் அஞ்சல் துறையோடு போட்டி போட்டு ப்ரொஃபஷனல் கூரியர் நிறுவனத்தை வளர்த்து எடுத்ததன் பின்னணியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையுமே அடங்கியிருப்பதாக நன்றி கூறுகின்றார் திரு அகமது மீரான். மிக பெரும் நிலப்பரப்பையும் மக்கள் தொகையையும் உள்ளடக்கிய இந்தியாவில் தனது நிறுவனத்தின் கிளைகளை பலமாக எழுப்பியிருக்கும் ப்ரொஃபஷனல் கூரியர் நிறுவனத்தை உலகத்தரத்தோடு பிற தேசங்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் இவரது மிக பெரும் கனவாக இருக்கின்றது. கப்பல், விமானம், ரயில் சேவை என அனைத்திலும் பயணிக்கும் ப்ரொஃபஷனல் கூரியர் நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் தனது ஆரம்ப கால போராட்டங்கள் குறித்தும் மனம் திறக்கின்றார் நம் பேசும் தலைமையில். தூதஞ்சலின் தூதுவர், இந்த ப்ரொஃபஷனல் கூரியரினுடைய நிறுவனர் திரு அகமது மீரான் அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தில், பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் சில துறைகள் அப்படின்றது அரசு துறைகள் ரொம்ப காத்திரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா ரயில்வே துறையை சொல்லலாம், அஞ்சல் துறையெல்லாம் சொல்லலாம். ரொம்ப அதற்கான கட்டமைப்புகள் கிராமங்கள் அளவுக்கு அவங்க அமைச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு தனியாராக இருந்து சாதிக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா அவருடைய உழைப்பு மட்டும்தான். அவரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். எப்படி இவரால் இந்த வெற்றியை தனதாக்கி கொள்ள முடிந்தது, அதை தான் பேசும் தலைமை தெரிந்து கொள்ள விரும்புகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். நான் முன்பே சொன்னது மாதிரி ஒரு அஞ்சல் துறை அப்படின்றது இந்தியாவில் ஒரு அரசு துறையாக ரொம்ப வலுவான துறையில் ஒரு தனியாராக இருந்து முட்டி மோதி இவ்வளவு உயரத்தை அடைஞ்சிருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சுவாரஸ்யமான பக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, சின்ன வயசில் சில குணங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை நீங்கள் விடாப்பிடியாக கடைபிடிச்சிட்டு வந்திருக்கலாம். அது உங்கள் பிஸ்னஸ் லைஃப் இந்த உயரத்திற்கும் அது பயன்பட்டிருக்கலாம். அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? என்னுடைய தாயார் என்னோட சின்ன வயசுலேருந்தே ஏறத்தாழ என்னுடைய தகப்பனார் நான் 4 வயசாக இருக்கும்போதே அவங்க சிலோனுக்கு போயிட்டாங்க. ஸோ எங்களை வளர்த்தது என்னுடைய தாயார் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க எங்களை மிகவும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருப்பதில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்போடு எங்களை நடக்க வச்சுருவாங்க. அது மூலமாக ஒழுக்கமாக இருக்கிறது எப்படி நேர்மையாக இருக்கணும் என்பதை ரொம்ப சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். சாதாரணமாக ஒரு மனிதன் ஒருவன் வளரும்போது அவனுக்கு 5 வயதிலிருந்து ஒரு 15 வயதுக்குள் படிக்கக்கூடிய அந்த கல்வி, ஒழுக்க கல்வி தான் ரொம்ப முக்கியமானது. அது எப்படி படிக்கணும்னா அதை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கையை பின்னால் பிரகாசிக்கும் என்பதில் மாற்ற முடியாத ஒரு கருத்து எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு 10 வருஷம், ஒரு 5 வயதிலிருந்து ஒரு 15 வயது வரை என்னுடைய தாயார் எங்களுக்கு ஒழுக்கத்தையும் நேர்மை போன்ற பல நற்குணங்களை ரொம்ப கண்டிப்போடு கொடுத்தனால்தான் எங்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு
முன்னேறுவதற்கு ஒரு காரணமாக இருந்து என்று சொல்வேன். தி ப்ரொஃபஷனல் கொரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை என்னவா இருந்தது, இந்த கட்டத்துக்கு எப்படி வந்தீங்க அப்படின்றது தான் பேசும் தலைமை நேயர்களை ரொம்ப ஆர்வத்தோடு கேட்கணும்னு இருப்பாங்க. உங்களுடைய ஆரம்ப காலத்தில் சார் அப்பா வந்து சிலோனுக்கு போயிடுறாரு இல்லைங்களா, அம்மாவோட வளர்ப்புல தான் வளர்றீங்க. ரொம்ப வறுமையான சூழல்லேருந்து தான் நீங்கள் அப்படியே வர்றீங்க உங்களோட கிராஃப். நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா, பேசும் தலைமையிலே நிறைய பேரை பார்க்குறப்ப ரொம்ப வறுமையான பின்னணியிலிருந்து தான் வந்து ஒரு உச்சத்தை தொடுறாங்க. வறுமை ஒருவனுக்கு வந்து எந்த அளவுக்கு அவனை செழுமைப்படுத்தும்னு நினைக்கிறீங்க? வறுமை என்பது அவனுக்கு வந்து ஒரு முன்னேறணுங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். முன்னேறணும், நம்ம சாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவன் வந்து உலகத்தில் பல பேர்களை பார்க்குறான். பல பேரை பார்க்கும்போது நம்ம வந்து ஏன் பின்தங்கி இருக்கிறோம், எதனால் நமக்கு வறுமை என்று யோசிக்க வைக்கிறது அவனை. அதுக்கு ஒரு வழி முன்னேறணும். முன்னேறுவதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குங்கிறத அதை வந்து ஆராய்ச்சி பண்ண சொல்லுது. உங்களுக்கு சின்ன வயசில் அந்த வறுமையான சூழல், அந்த மாதிரியான கட்டத்தில் உங்களுக்கு என்ன கனவு இருந்தது? ஏதாவது பெரும் கனவுகள்லாம் வச்சுருந்தீங்களா, நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும்? கண்டிப்பாக. அதாவது ஒரு 8வது வகுப்பு படிக்கும்போதுலாம் நம்ம வந்து சாதிக்கணும், ஏதாவது முன்னேறணும். ஏன்னா ஓரளவுக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சிடும். ஒரு 13வது வயசில் ஒரு 8வது வகுப்பு படிக்கும்போது 9வது வகுப்பு படிக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த காலகட்டத்தில் எப்படி போகணும் ஒரு எண்ணம் ஆரம்பிச்சிடும் எல்லா மாணவர்களுக்குமே. அப்படி நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து நம்மளும் சாதிக்கணும், நம்மளும் முன்னேறணும். ஏன்னா நான் அப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 8வது வகுப்பு படிக்கும்போதே பொதுவாக பத்திரிகை படிக்கிற ஒரு பழக்கத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். தினத்தந்தி இந்த மாதிரி ஒரு பத்திரிகைகளை வந்து நான் படிக்க வந்து அது மூலமாக நம்மளுடைய பொது அறிவு வளரும், உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நான் 13 வயசுலேயே பத்திரிகை படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினால அது வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகைகள் இந்த மாதிரி ஒரு பொது செய்திகளை நம்ம படிக்கும்போது நம்முடைய உள்ளத்திற்கும் எண்ணங்களுக்கும் நிறைய ஒரு தேடல் கிடைக்கும் போது நிறைய வழிகாட்டுதல் கிடைக்குது. நம்ம எப்படி வாழணும், எப்படி முன்னேறணும், எந்தெந்த ஃபீல்டில் முன்னேறணுங்கிறது நமக்கு தெரியுது. உலகம் போகிற போக்கு, அதனுடைய மாற்றங்கள் எல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் உதவி பண்ணுது. ஸோ 13 வயசுலேயே படிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளும் சாதிக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இயற்கையிலே வந்தது. என்ன மாதிரி திட்டமிடல்? இப்போ சின்ன வயசாக இருக்கிறப்ப நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய பில்டிங் கட்டணும் அப்படிலாம் சின்ன வயசுல ஆசை இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசை இருந்தது? அப்படி ஒரு எண்ணங்கள் எனக்கு கிடையாது. பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதுலையுமே செய்கிறத சிறப்பாக செய்யணும், சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அதை செஞ்சுக்கிட்டே வருவேன் நான். அது என்னுடைய இயல்பு. எந்த காரியங்களும் சிறப்பாக செய்யணும். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, தாயார் வந்து செய்யக்கூடிய காரியங்களை செய்யணும், பொறுப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி எனக்கு கொடுத்ததுனால செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக செய்வேன். இது பெர்ஃபெக்ஷனாக செய்யக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலிங் கல்வியை பின்தொடர்ந்து உங்களுடைய கல்வி பின்புலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் சார். பிகாம் படிச்சிருக்கிறீங்க. ஆமாம். எப்படி ஸ்டடீஸ்ல எல்லாம் நீங்கள் எப்படி ஆவரேஜா இல்லை ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்டா, எப்படி உங்களை சொல்லலாம்? நான் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான். என்னுடைய நான் வந்து படித்தது வந்து என்னுடைய ஊர் வந்து களக்காடு, திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடுங்கிற ஊரில் சிங்கம்பத்துங்கிற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். களக்காடில் வந்து ஒரு மீரானியா பொதுநிலை பள்ளி, அந்த பள்ளியில் அந்த காலத்தில் வந்து 11வது வகுப்பு வரை படித்தேன். படிக்கும்போது என்னுடைய ஸ்கூல் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர். அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் நான் வந்து பியூசியில் வந்து சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ் சொல்லி பாளையங்கோட்டில் ஒரு காலேஜ் அதில் படிக்கிறேன். பிகாம் முடிச்சு பிகாம் படிக்கும்போதே எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிது. எனக்கு என்னுடைய அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, 11th இயரில் வந்து அதிகமான மார்க்குன்னு சொல்லி என்னுடைய ஸ்கூல் ரேங்கில் வந்து ஃபஸ்ட் ரேங்க்னால அதை வச்சு எனக்கு வந்து நான் பேப்பரில் விளம்பரம் போடுறாங்க. இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு வேலைக்கு தேவைன்னு சொல்லி ஆட்கள் போடும்போது என்னுடைய அந்த +1 மார்க் வச்சு நான் வந்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து வேலை கிடைக்குது. ஸோ டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு சேர்ந்து ஒரு 8 வருஷம் வேலை பார்க்குறேன். பிகாம் அப்போ கண்டினியூ பண்ணலைங்களா? பிகாம் வந்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் என்ன பண்ணுறேன், பிகாம் 3rd இயர் செகண்ட் இயரில் நான் செகண்ட் கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வேலை கிடைக்குது. ஸோ வேலைக்கு போகும்போது அப்போ வந்து பொதுவாக வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு தமிழ்நாட்டில். ஸோ அப்புறம் என்னுடைய ப்ரொஃபஸர் போய் கேட்குறேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து பிகாம் வந்து செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன் சார், எனக்கு வந்து அரசாங்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார், வேலையில் படித்து நீ வேலையில் இருந்துக்கிட்டே நீ பிகாம் முடிச்சுக்கலாம், வேலை கிடைக்கிறது கஷ்டமான காரியம். இது சொன்னது 75 சொல்லாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மத்திய அரசாங்கம் வேலை கிடைக்கிறது கஷ்டமான காரியம், அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையை சேர்ந்துட்டு நீ வந்து 3rd இயரை நீ கரஸ்பாண்டன்ஸ் முடிச்சுன்னு சொன்னோன்னா எனக்கு அது வந்து அந்த ஆலோசனை வந்து ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது. உடனே நான் வந்து வேலையில் சேர்ந்து அதுக்கப்புறம் இம்மீடியட்டாகவே நெக்ஸ்ட் இயரே நான் வந்து பிகாம் முடிச்சிட்டேன். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நான் ஏன் வந்து இதை திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா, நேயர்களே யோசிக்கலாம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு,
இந்த இடத்துல தான் எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக நம்மளுடைய வாழ்க்கையை சுருக்கி கொடுக்குறோம். ஆனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல அவர் இருக்கல, அடுத்தடுத்து போராட்டங்களை நோக்கி பயணிச்சார். அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. அது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருங்க.